திருக்குறள் நட்பு அதிகாரம். சேர்க்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. அதாவது நட்பு கொள்வது போன்ற அரிய செயல் இல்லை, அதுபோல பாதுகாப்புக்கு ஏற்ற செயலும் வேறொன்றும் இல்லை. இல்லை வினைனா செயல் அப்படின்னு அர்த்தம், காப்புனா காவல். அடுத்து நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. அதாவது அறிவுடையவரோட நட்பு வளர்பிறை போல நாள்தோறும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அறிவிலார் நட்பு தேய்பிறை போல தேய்ந்து கொண்டே இருக்கும். இல்லை நீரவர் அப்படின்னா அறிவுடையார், கேண்மை அப்படின்னா நட்பு, பேதையார் அப்படின்னா அறிவிலார். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அதாவது பண்புடையாளரோட நட்பு பழக பழக இன்பம்தான் தரும். அதுபோல் நல்ல நூல்களின் பொருள் கற்க கற்க தான் இன்பம் தரும். நவில்தோறும்னா கற்க கற்க, நயம் இன்பம். நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அதாவது நட்புனா என்னென்னா சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டுமே கிடையாது. அதாவது ஒரு நம்ம நண்பர்களிடத்தில் ஏதாவது தவறு காணும்போது அவர்களை கடிந்துரைத்து திருத்தணும், அதான் உண்மையான நட்பு. நகுதல் அப்படின்னா சிரித்தல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல், இடித்தல் அப்படின்னா கடிந்துரைத்தல். அதுக்கப்புறம் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும். அதாவது இருவரோட நட்புக்கு சேர்ந்திருத்தலும் நெருங்கி பழகுதலும் தேவையில்லை. அதாவது ஒத்த மன உணர்வே நட்புரிமையை கொடுக்கும். அதாவது நட்புனா நெருங்கி பழகணும் அப்படின்னு கிடையாது, நல்ல ஒத்த மன உணர்வு இருந்தாலே அது நல்ல நட்புரிமையை கொடுக்கும். இல்லை கிழமை அப்படின்னா உரிமை, கிழமை தரும் அதாவது உரிமையை தரும். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. அதாவது முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்ளக்கூடாது, உள்ளம் மகிழும்படி அன்பாக நட்பு கொள்வதே நல்ல நட்பு. முகநக அப்படின்னா முகம் மலர, அகம் அப்படின்னா உள்ளம். அழிவினவை நீக்கி உய்த்து அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. அதாவது அழிவை தரும் துன்பங்களிலிருந்து நண்பனை விலக்கி நல்ல வழியில் செலுத்த வேண்டும். அவனுக்கு அழிவு நேரும்போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவிலிருந்து மீட்க வேண்டும். நம் நண்பருக்கு ஒரு அழிவு நேரும்போது நம்மளும் கூட இருந்து அந்த அழிவிலேருந்து நம்ம எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும். அப்படின்னா நல்வழி, உய்த்து செலுத்தி, அல்லல் துன்பம். அடுத்து உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அதாவது உடுத்தியிருந்த ஆடை நழுவும் போது நம்மளுடைய கை தன்னை அறியாமல் தானே சென்று அதை காக்கும். அதுபோல நண்பர் துன்புறும் போது விரைந்து சென்று அத்துன்பத்திலிருந்து அவரை காப்பாற்றுவதே நல்ல நட்பு. அதாவது நம்மளுடைய ஆடை நழுவும் போது தானாகவே அணிச்சி செயல் மாதிரி நம்ம செய்வோம். அதே போல் நண்பர் துன்புறும் போது நாமும் அவ்வளோ வேகமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகணும். உடுக்கை ஆடை இடுக்கண் துன்பம் களைவது நீக்குவது. நட்பிற்கு வீற்றிருக்கை யாதனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. நட்போட சிறந்த நிலை எதுவென்றால் எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும் பொழுதெல்லாம் உதவி செய்து தாங்குவது. கொட்பின்றி அப்படின்னா வேறுபாடு இல்லாமல், ஊன்றும் அப்படின்னா தாங்கும். இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இவர் எமக்கு இத்தகைய அன்பினர், யாம் இவர்க்கு இத்துணை சிறப்புடையவர் என புகழ்ந்துரைக்க கூடாது. அவ்வாறு புகழ்ந்துரைத்தால் நட்பு சிறப்பிழக்கும். புனைதல் புகழ்தல் புல் கீழான. அதாவது நண்பர்களுக்குள்ள எந்த புகழ்ச்சியும் இருக்கக்கூடாது.